சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். உலகத்திசையாவும் பரந்து வாழும் இனி உறவுகளை அன்பு வணக்கம். டான் தொலைக்காட்சி வாரந்தோறும் பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது சொல்லாடுகளும், இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அருமநேயர்களே, வாரந்தோறும் முக்கியமான பேசுபொருளோடு உங்கள் இல்லா வாயில் நாடி வருகின்ற சொல்லாடுகளும் நேற்றைய நாள் தற்போது இருக்கக்கூடிய நடைமுறை யதார்த்தம் பெறுவாக நடைமுறை சிக்கல் தொடர்பாக கொரோனா வைரஸினுடைய 2வது அலை தீவிரமாக நமக்குள்ளே பரவிக்கொண்டிருக்கக்கூடிய அல்லது பரவுகின்ற எண்ணப்பாடுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதற்கான உரிய தயார்படுத்தலோடு நாங்கள் எங்களை தகவமைத்துக் கொள்ள தவறு இருக்கிறோமா என்கின்ற கண்ணோட்டத்திலே ஆரம்பித்திருந்தது. நேற்று நாள் பேசுகின்ற பொழுது பல்வேறு விதமான கருத்துக்களிலே பகிரப்பட்டது. குறிப்பாக அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடிய நடைமுறைகளுடைய அதனுடைய சாதக பாதகத்தன்மைகள் அல்லது நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் தனிப்பட்ட ஒரு குழுமத்தினருக்கு எதிராக அல்லது இன்னொரு குழுமத்திற்கு சாதகமாக அல்லது எல்லோரையும் சமத்துவமாக பார்க்க முடியாத வகையிலான தீர்மானங்கள் என்ற வாரங்களாக அமைந்திருக்குது. குறிப்பாக கல்வித்துறை சார்ந்து, பொருளாதாரத்துறை சார்ந்து, வியாபாரத்துறை சார்ந்து நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களிலே சில தரப்புகள் அதிகம் பாதிக்கப்படுவதாக சில கருத்துக்கள் அழுத்தமாக நம்ம சமூக மட்டத்தில் இருக்கிறது. இந்த நிலைமைகள் தான் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கிறது. இன்றைய நாங்கள் துசிகரம் ஆரம்பிக்க முடியும். குறிப்பாக இங்கே சுகாதாரத்துறையினர் கூட எழுமாட்டான PCR பரிசோதனை மூலமாகத்தான் நோயால் அடையாளம் கண்ட வண்ணம் இருக்கிறார்கள். இப்பொழுது ஊசி ஏற்றுகின்ற பணிகளுக்கு போனால் கூட ஏன் இந்த PCR பரிசோதனை கூட அகலவு ஆழமாக விரித்து செய்ய முடியாது என்கின்ற கேள்விகளும் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட தகுதி அது கூட சந்தை வியாபாரிகள், புடவைக்கடை வியாபாரிகள் என்ற அந்த வியாபார சமூகத்துக்குள்ளே அது மட்டுப்பட்டு போய் நிற்கிறது. அதுக்கு காரணம் சொல்கிறார்கள், அதிகளவான மக்களை தொடர்பாடலை மேற்கொள்வது சந்திக்கின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்களுக்கு இன்னும் செய்யப்படவில்லை, பாடசாலை மாணவர்களுக்கு இன்னும் அது செய்யப்படவில்லை, பல்கலைக்கழக சூழலே அது செய்யப்படவில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், பல்கலைக்கழகத்திலே அது குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு யாழ்ப்பாணத்துடைய வடக்கு மாநிலத்துடைய எல்லா பாகங்களிலிருந்தும் பலதரப்பட்டவர்கள் வந்து போகிறார்கள். அவர்கள் பலதரப்பட்டவர்கள் 2 தொழில் செய்வர்கள் இருக்கிறார்கள். விவசாயத்துடைய உற்பத்தியை கொண்டு சந்தையிலே கொடுத்து விட்டு பல்கலைக்கழகத்துக்கு வருகின்றவர்கள் இருக்கிறார்கள். பாலை கறந்து சங்கத்துக்கு கொடுத்து விட்டு பல்கலைக்கழகத்துக்கு வருகின்றவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கின்ற சூழலில் அங்கு அது நடப்பதில்லை. இதுக்குள்ள ஏதோ ஒரு மாயை இருக்கிறதா என்கின்ற எண்ணம் சமூகத்திலே இருக்கிறது. துசி பேசலாம். நேற்றைய தினம் இதை பற்றி சிறிது அடித்தளமிட்டிருந்தேன். எல்லோருக்கும் PCR பரிசோதனை செய்யலாமா என்கின்ற ஒரு கேள்வி பல பேரிடம் இருக்கின்றது. என்னை பொறுத்தளவிலே PCR பரிசோதனை எல்லோருக்கும் செய்துவிட முடியாது. 2 காரணம். ஒன்று, முழு மக்களுக்கும் செய்வது என்றால் அதற்குரிய அவகாசம் காணாது. 2வது, அதுக்குரிய செலவீனமும் நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. 2. ஆக இவர்கள் PCR பரிசோதனை செய்பவர்கள் தீர்மானிப்பதும் இல்லை யாருக்கு செய்வதென்று. அதை தருகிறவர்கள் தான் தீர்மானிக்கிறார், எடுப்பவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள். அதாவது அந்த பிரதேசங்களில் இருக்கிற சுகாதாரத்துறையினர் தீர்மானிக்கிறார்கள் எமது பிரதேசத்திலே இருக்கிற யாருக்கு இந்த பரிசோதனையை செய்வது என்று. அவர்கள் எடுக்கின்ற சோதனை மாதிரிகளை செய்கின்றோமே தவிர நாங்கள் தீர்மானிப்பது இல்லை. அது 3வது விடயம். இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால், நான் ஒரு சுகாதாரத்துறை சார்ந்த உத்தியோகத்தர் என்பதை தாண்டி நான் சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரதானியாக ஒரு அவதானிப்பாளராக நான் சொல்லக்கூடியது ஒன்று, இந்த PCR பரிசோதனை எல்லோருக்கும் செய்ய வேண்டிய தேவை இல்லை, செய்வதாலே இந்த பிரயோசனமும் இல்லை. ஆக நாங்கள் நோயாளியா என்கின்ற ஒரு சந்தேகம் வருகின்ற நபருக்கு மட்டும் அதை சோதித்து உறுதிப்படுத்தி அதற்குரிய வைத்தியத்தை செய்வதற்காக அதை பயன்படுத்தலாமே தவிர நாங்கள் எல்லோருக்கும் அதை செய்து அறிய வேண்டும் என்ற தேவை இல்லை. நாங்கள் எத்தனையோ விதமான நோய்கள் பரவுகின்ற சூழல் எல்லோருக்கும் அந்த நோய்களை செய்து கொண்டாயிருக்கிறோம். டெங்கு எத்தனையோ பேருக்கு பரவுகிற எல்லோருக்கும் அந்த ஊரிலே டெங்கு பரவுகிறது என்றால் ஊரில் இருக்க எல்லோருக்கும் டெங்கு பரிசோதனை செய்கின்றோமா என்றால் இல்லை. நோய் அறிகுறி இருப்பவர்களுக்கு செய்து பார்த்து அது நோய்தான் என்பதை உறுதிப்படுத்தி நாங்கள் அதுக்குரிய சிகிச்சையை செய்து முடிக்கலாம். ஆக இதை செய்வதாலே எந்த பிரயோசனமும் இல்லை என்பது எனது வினா. அதான் நான் நேற்றே சொல்லியிருந்தேன். இதற்குரிய அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர வேண்டும். அதாவது நோய்வாய்ப்பட்ட ஒருவரை எவ்வாறு காப்பாற்றுவது. தொற்றியவர்கள் எல்லாம் நோயாளிகள் அல்ல, அவர்கள் தொற்றி இருக்கிறது, அவர்கள் காவிகளாக இருக்கலாம், அவர்கள் நோயாளிகள் அல்ல. நோயாளிகளாக மாறியவர்களை நாம் எப்படி காப்பாற்றுவது என்கின்ற 2ஆம் கட்டத்துக்கு நாம் நகருவதற்கு தயாராக இல்லை நமது நாடு. ஆக இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். 2வது, செந்தூர் செல்வன் ஆசிரியரிடம் நேற்றைய ஒரு தினம் நீங்கள் இறுதியாக கேட்ட சில கேள்விகள் எனது நிலைப்பாடும் அதில் சில கேள்விகளை நானும் கேட்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒன்று, கல்வித்துறை இந்த தற்போதைய நிலைமையிலே எப்படி அதை தக்க வைத்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த கல்வியை இணையதளத்தினூடாக கொண்டு செல்வதனூடாக தக்க வைத்து விட்டதா என்கின்ற அந்த தொனிப்பொருளே உங்களுடைய கேள்வி அமைந்தது. அந்த கேள்விக்கான பதில் இன்னும் ஓரிரு மாதங்கள் நமக்கு கிடைக்கும். பரீட்சை பெறுவர்கள் வரை இருக்கிறது, உயர்தர பரீட்சை, சாதாரண பரீட்சை பெறுவர்கள் கிடைக்கும். என்னை பொறுத்தளவில் இந்த கல்வி என்பது 2 தடங்களுக்குள்ளாலே செல்கிறது. ஒன்று பாடசாலை, 2வது தனியார் கல்வி நிறுவனம். இந்த இணையவழி கல்வி என்பது ஓரளவு தனியார் கல்வி நிறுவனங்களை திருப்திப்படுத்தி விட்டது.
ஆனால் பாடசாலையை திருப்திப்படுத்தவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் பாடசாலை வெறுமனே பாடப்புத்தக கல்வி மட்டுமல்ல, அங்கே எத்தனையோ சாதனைகளை செய்கின்ற பல்துறை சார்ந்த அமைப்புகள் காணப்படுகின்றன. விளையாட்டுத் துறையிலே தடம் பதிக்கின்ற எத்தனையோ மாணவர்கள் அதை தடம் பதிக்கவில்லை. பல போட்டிகளிலே தேசிய மட்டம், பாடசாலை மட்டம், வலய மட்டம், மாகாண மட்டம், தேசிய மட்டம் என்று போய் சாதனை படைக்கக்கூடிய மாணவர்கள் எவரும் சாதனை படைக்கவில்லை. ஆக இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த சான்றிதழ் எல்லாம் இங்கே பல நேர்முகத் தேர்வுகள், பல்கலைக்கழகங்களுடைய அனுமதிகளுக்கு கூட சில புள்ளிகளை அள்ளித்தருகின்றது. அவையெல்லாம் இல்லாமல் போகின்றது. ஆகவே இப்படி கல்வித்துறையிலே பல கோளாறுகளை நாங்கள் இந்த நோயினாலே கண்டிருக்கிறோம் என்றுதான் கருத வேண்டும். நிச்சயமாக. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் இதில் பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இந்த நோய் நிலைமை காரணமாக காலை பிரார்த்தனையை கூட நடத்த வேண்டாம் என்று வடக்கு மாகாண கல்வி அமைச்சு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கு. இது நாடளாவிய ரீதியிலே விளையாட்டு போட்டிகள் ஒன்றுமே வைப்பதற்கு இல்லை, வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பாடசாலையும் இப்பொழுது தனியார் கல்வி நிலையத்தினுடைய மட்டத்துக்கு இறங்கி வந்து பாடவிதானத்தை பூர்த்தி செய்து பரீட்சைகளை வைத்தால் போதுமானது என்ற நிலைப்பாட்டிலே தான் இப்பொழுது கல்வி அமைச்சும் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது சமூகத்திலே ஒருங்கிணைவை ஏற்படுத்த முடியாது. அதாவது தடகள விளையாட்டுத் துறைகளிலே மாணவர்களை பயிற்றுவிக்க முடிவதில்லை, கொரோனா தொற்று ஏற்படுகிறது, இப்படியான பிரச்சனைகளை கருதி, அதனை சவாலாக கருதி விளையாட்டுத்துறை முற்றாக பாடசாலை விளையாட்டுத்துறை முடக்கப்பட்டிருக்கு. 2021 எந்த ஒரு வலயமும் வலய விளையாட்டு விழாவை விளையாட்டு போட்டி கூட இல்லை. பாடசாலை விளையாட்டு போட்டி இல்லை, 20 நடக்கவில்லை. சிலது என்ன அந்த மார்ச் மாதம் வந்தோட பல பாடசாலை பின்னதான் நடக்கிறது. 2021 ஆகஸ்டிலே வைப்பதாக வடக்கு மாகாண சபை ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்று என்னாலே சொல்ல முடியாது. பாடசாலையிலே அந்த எந்த ஒரு எதிர்நிலைகளும் இல்லை. இப்போ ஒரு சமூகம் இப்பொழுது நோய் நிலைமையை காட்டி தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து தப்பி பிழைப்பதற்காக இது செய்யப்பட்டிருக்கிறதா அது என்ற ஒரு கேள்வி எழலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று, நான் சரி ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஆசிரியராக இப்போது இருக்கக்கூடிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பார்வையாளர்கள் அற்று வெறுமனே போட்டியாளர்கள் மட்டும் பங்கு பெற்றுகின்ற இந்த விளையாட்டு நிகழ்வுகளை நடாத்த முடிக்க முடியாதா, அல்லது இந்த இணைப்பாடு விதான செயற்பாடுகளை செய்து முடிக்க முடியாதா? தமிழ் தின ஏன் கேட்கிறேன், அரசு ஊழியர்களுக்கான ஆக்கத்திர போட்டிகள் நடைபெறுகிறது, ஆனால் பாடசாலை மட்ட தமிழ் தின போட்டிகள் நடைபெறுகிறது இல்லை. இப்ப சில விடயங்கள் இருக்கிறது. இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து இந்த தேசிய இளைஞர் நிலையத்தை திறந்த போது கூட அவர் அதை வலியுறுத்தி இருந்தார். ஆனால் இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதில் இப்போ இருக்கிற உதாரணமாக எங்களுடைய வலயத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறைக்கு பொறுப்பான உதவி கல்விப்பணிப்பாளர் கேட்க போது, ஐயோ அது கொரோனா வந்துடும் அப்படி பேசாமல் இருங்க என்று சொல்லி அந்த தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கின்ற அல்லது தவிர்த்து விட்டு நகர்த்துகின்ற செயற்பாடுகள் தான் இருக்கிறதே தவிர சோம்பேறித்தனத்துக்கு நல்ல ஒரு சாக்கு கிடைக்கும் அப்படியும் சொல்லிக் கொள்ளலாம். இதில் சோம்பேறித்தனம்ங்கிற வார்த்தையை கடந்து சில விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டியது. நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாகவே பிரதிபலிக்கிறீர்கள். இல்லை, அதில் இருக்கக்கூடிய தீர்மானம் எடுக்கக்கூடிய ஸ்தானங்களிலே இருக்கக்கூடிய நிறைவேற்றுத்தர அதிகாரிகள் கொரோனா நோய் நிலைமை தொடர்பாக கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய சொந்த அபிப்பிராயங்கள் பல இடங்களிலே தாக்கம் செலுத்துகிறது. இப்பொழுது சில வேளைகளிலே மிக அதிகமான சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படக்கூடிய இடங்களிலே சில அதிகாரிகள் இது எல்லாம் வேலை இல்லாத வேலை. எனக்கு ஒருவர் வெளிப்படையாக சொன்னார், ஒரு மேலதிகாரி, என்னுடைய மேலதிகாரி அல்ல, ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி பேசினார், கொரோனா யாருக்கடா அப்போ பிரச்சனை கொடுக்குது, 4-5 கிளினிக் கொப்பி வச்சுருக்கவங்க தான் பிரச்சனை, வேறு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கொப்பி என்றாலும் ஸ்ட்ராங்காக இருந்தால், இப்போ பிளட் கேன்சர் மாதிரியாக கொஞ்சம் கடுமையான வருத்தத்தோடு ஒரு கிளினிக் கொப்பி இருந்தாலும் அவரையும் கொரோனா அட்டாக் பண்ணுது, சுகதேகியாக இருக்கிற யாரையும் அதை அட்டாக் பண்ணுறதில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அது எல்லாத்தையும் கலட்டி போட்டுட்டு உங்களோட அளவில் பாருங்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதே வேளைகளிலே எங்கேயோ பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக அத்தனை நிகழ்வுகளை நிறுத்தி வைத்து செந்தூர் செல்வன் சொன்னது போல் ஒரு ஆளில் இருந்து 3 மீட்டர் தூரத்தில் இருங்க, சுகாதார நடைமுறை 1 மீட்டராக இருந்தாலும் வெளியில் 3 மீட்டர் தள்ளி இருங்க, இதெல்லாம் சொல்லி கொண்டில்லை, இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லுவாங்க 3 மீட்டர் தள்ளி இருக்க சொல்லி நாங்கள் இப்போவே தள்ளி இருப்போம் என்று. இந்த 2 விதமாக இருக்கிறது. ஒன்று அதீதமாக அதன் மீது கவனம் செலுத்துவது, கவனமே செலுத்தாமல் உள்ளது. இதெல்லாம் தனிப்பட்ட விதமாக எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய நான் 2-3 பாடசாலைகள் அதை குறிப்பிட்டு சொன்னால் யாராவது மனம் பெருந்தலாம். சில பாடசாலைகளை பார்த்தேன். அங்கே ஒரு பாடசாலையில் பிரபலமான 2 பாடசாலைகள், ஒரு பாடசாலைகளிலே முறை வைத்து அந்த இருக்கக்கூடிய பிள்ளைகளிலே அரைவாசி எண்ணிக்கையானவர்கள் திங்கட்கிழமையும் அரைவாசி எண்ணிக்கையானவர்கள் செவ்வாய்க்கிழமை இப்படி மாறி மாறி வகுப்பு வைக்கிறார்கள்.
இன்னொரு பாடசாலை அதே தரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பாடசாலையிலே இருக்கக்கூடிய கற்பித்தல் முறை சனி ஞாயிற்றுக்கிழமையில் நான் பார்த்தேன் எல்லா பிள்ளைகளும் போகிறார்கள். பாடசாலை சீருடையோடு எல்லா பிள்ளைகளும் அந்த எல்லா பிரிவுகளுக்கும் ஆரம்ப காலத்திலே சுமூகமான சூழ்நிலையிலே வகுப்பு நடந்தது போல நடைபெறுகிறது. இப்போது என்னோட ஒரு நண்பர் ஒருவர் பேசுகிற போது கேட்டார், இதுக்கும் அதுக்கும் என்ன வேறுபாடுன்னு. நான் சொன்னேன், அது அந்தந்த பாடசாலைகளில் இருக்கக்கூடிய அதிபர்களுடைய அந்த சுகமான நிலைமை சுகவீனமான நிலைமைகள் தான் அதை தீர்மானிக்கும். இதில் வேறு ஒன்றையும் சொல்ல இயலாது. நாங்கள் அதிபர் சுகமாக இருக்கிறாரா, அதாவது அவர் நலமாக இருக்கிறாரா நலம் இல்லாமல் இருக்கிறாரா என்கிறது தான் பிள்ளைகளுடைய நலனப்பை தீர்மானிக்கும். இதுக்கு மேலே எதுவும் செய்யலாது. இப்படி இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான செய்தி. நான் நினைக்கிறேன் அதான் இதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். ஒரு விதமான தீர்மானம் சமத்துவமாக இல்லை. அவரவர்கள் எண்ணக்கிலே தீர்மானம் எடுத்துக் கொண்டு போகின்ற அந்த இறுக்கமற்ற தன்மை தான் நகர்றது இல்லையாங்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போல தான் 2020ஆம் ஆண்டினுடைய மார்ச் மாதத்திலே நாங்கள் கொரோனா வைரஸினுடைய ஆரம்பத்திலே எப்படி இருந்தோம் என்றதை இன்றைக்கு நினைக்கிற பொழுது நகைச்சுவையாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விளையாட்டுப் போட்டி தமிழ் தின போட்டி எல்லாம் 2022 மார்ச் மாதத்திலே சகஜமாக இருக்கும். சில வேளைகளிலே ஒரு ஹவுஸில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கொரோனான்ற அன்றைக்கு தான் தெரிஞ்சுன்னா அவர் வீட்டை போக மற்றாக்கள் விளையாடுகிற ஒரு நிலைமை தோற்றம் பெறலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற போல் ஒரு அதிபர் இன்னொரு அதிபருடைய சுகம் சுகவீனம் தொடர்பாக அண்ணன் சிவா அற்புதமாக சொன்னார். ஆனால் சில பாடசாலையினுடைய செயற்பாடுகளை வைத்துக்கொண்டு பெற்றோர் குழம்புகிற நிலைமையும் இருக்குது. யாழ்ப்பாண நகருடைய மத்தியிலே கொரோனா தொற்றாளர்கள் அடையாளப்படுத்தப்பட்ட உடனே யாழ்ப்பாண வலயத்தினுடைய பாடசாலைகளுடைய மாணவர்களுடைய வரவு வீழ்ச்சி கண்டிருக்கிறது. அதை விட அங்கே அந்த துறை சார்ந்த இன்னொரு அதிகாரி புத்தகத்தை பதிவு செய்கிறார். வலிகாமம் யாழ்ப்பாண கல்வி நிலையம் முடக்கப்பட்ட பொழுது தாவடியிலே பாடசாலை நடக்கும். அச்சுவேலி ஆவரங்களே பூட்டணும். ஏன்னா அது வேறு விதமான ஜியோகிராபிக்கலான பாகுபாடு அப்படி எண்ணக்கருக்கள் நமக்குள்ளே இல்லை. அதுதான் உண்மை. அதை நாங்கள் என்ன நோக்கத்துக்காக செய்தோம்? உண்மையில தாவடி பிரதேசத்தை யாழ்ப்பாண பிரதேச பாடசாலை பூட்டியிருந்த பிரச்சனை இல்லை. வலையம்பேறு அந்த 2 பேரும் இல்லை. கல்வி நிர்வாகம் சமூக வலைத்தளங்களுடைய விமர்சனங்கள் பெற்றோர்களுடைய அதீத வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய தன்னிலே பாடசாலை அதிபர்களும் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான ஒரு இடர்கால பகுதியிலே பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு மத்தியிலே தான் சிலவற்றை கொண்டு நடத்த முடியும். ஆனால் 2020 மார்ச்சுக்கும் 2021 மார்ச்சுக்கும் இடையிலே எவ்வாறு வித்தியாசத்தை காணுகிறோமோ அதுபோலத்தான் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை துஷியரன் அவர்கள் சொல்லியிருந்தார். நோய் தொற்று நோயாளி இந்த 2 விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அது தன்னுடைய பாட்டிலே அவை இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கும். நன்றி. நான் நினைக்கிறேன் அங்கேயும் சொன்னது போல அந்த சரியான புரிதல் இந்த இடத்துங்களே தேவை. சூராஜ் ஏதோ பேசுறீங்க? இல்லை, இதில் ஐங்கரனோட முரண்பட வேணுமென்ற நிலைமையில் இது இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நடைமுறைகளை கருதி சில விடயங்களை ஒவ்வொரு இடங்களிலேயும் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார்கள். அது ஒரு சட்டபூர்வமான ஒரு விஞ்ஞாபனமாக அல்லது ஒரு வர்த்தமானி அறிவித்தலாக அது வழங்கப்பட்டு இருக்கிறது. இதை அது தொடர்பான பூரணமான அறிவில்லாமல் நாங்கள் கடந்த வருஷத்தெல்லாம் இப்படி தான் செய்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா இல்லை தானே, ஆகவே இந்த வருஷம் இப்படி செய்வோம் என்று செய்கிறவர்கள் தொடர்பாகத்தான் என்னுடைய அந்த ஆதங்கம் இருந்தது. இல்லை, இதுவரையிலே அவர்களுக்கு தொற்று பெறுவதற்கான வாய்ப்பு வரையில்லை, பரவாமல் இருந்துட்டு அவ்வளவுதான். இதனால் நாம் சரியாகத்தான் செய்தோம், அது அந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதோ அல்லது அவர்கள் கொஞ்சம் குறைச்சித்தான் சொல்வார்கள் நாங்கள் முழுசாக எடுத்து பூட்டுவோம் என்கிறதோ பொருத்தமானதில்லை. இப்போ நாடு அரச நிர்வாகம் என்பது மேலே இருந்து வரக்கூடிய கொள்கை வகுப்பாளர்களுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதுதான் எங்களுடைய வேலை. அந்த கொள்கையில் மாற்றம் செய்வதற்கான அதிகாரம் எனக்கு தெரிந்து நிர்வாக ரீதியாக செயற்படுகிற அலுவலர்களுக்கு கிடையாது. அந்த மாற்றத்தை எழுந்தமானமாக தன்னியல்பாக செய்வதில் நாங்கள் எதிர்கொள்வதற்கான கட்டமைப்புகளை திட்டமிட்டு உருவாக்குவதில் மிகப்பெரிய ஒரு தடை அல்லது ஒரு இடையூறு இருக்கிறது என்றுதான் என்னுடைய பேச்சின் சாரமாக இருந்தது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சிவராஜா. சிவராஜா சொன்னது போல இந்த அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தல்களை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற பக்குவத்தோடு நிர்வாகிகள் இருந்து கொண்டு அதை அமல்படுத்துகிற பொழுதுதான் இந்த விடயங்கள் சரியாக தீர்மானிக்கப்படும். எனது மிக முக்கியமான கருத்து. ஒரு சிறு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் சந்தித்து பேசலாம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். அர்மனியர்களே, தொடர்ந்தும் பேசலாம். கிட்டத்தட்ட 1 வருடங்கள் இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தோடு நாங்கள் வாழ்ந்து பழகி இருக்கிறோம்.
ஆரம்பத்தில் மிக 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 நுட்பமாக மிக மிக அவதானத்துடன் இந்த விடயங்களை கையாண்டிருந்தோம் என்பது எங்கள் எல்லோருடைய அனுபவங்கள் அப்படித்தான் இருக்கிறது. நாடு முழுவதும் முடக்கப்பட்டிருந்தது. வீட்டுக்கு விட்டு வெளியே போய்விட்டு வந்தால் ஒருவர் மட்டும் வீட்டுக்கு வெளியிலே போய்விட்டு மீளவும் திரும்பி வந்துவிட்டு முழுவதுமே ஆடைகளை தோய்த்து உழைத்து குளித்து விட்டு தான் வீட்டுக்குள்ளே போனவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஏடிஎம் மிஷின்களை கையாளுகிற பொழுது கைகுறைகளை அணிந்து விட்டு அதை முடிந்தவரை அங்கேயே கலட்டி போட்டுவிட்டு வந்த அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. இப்படி பலவிதமான மிக நிதானமாக கையாண்டு கொண்டிருந்த பொழுது இப்பொழுது பக்கத்து வீட்டு வரை அல்லது வாசல் வரை அல்லது நம்மோடு பழகுகின்றவர்களுடன் கொரோனா இருக்கிறது. இப்போ இதில் மிகப்பெரிய சிக்கல் எப்படி என்றால் பிசிஆர் பரிசோதனை எடுக்காத வரைக்கும் அவரை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அன்றாடம் சந்திக்கின்ற பல மனிதரும் இருந்து விட்டு போகலாம், இருந்து விட்டு போகலாம், நாங்கள் கடந்து விட்டு போகலாம். இப்படி ஒரு சூழலுக்குள் வருகிற இந்த நியூ நார்மல் சிச்சுவேஷனுக்கு நாங்கள் முழுமையாகவே வாழ பழகிவிட்டோம் என்ற நெருக்கடி சூழல் இருக்கிறது. ஆனால் சில விஷயங்கள் நிறுவனமயப்பட்ட சில விஷயங்கள் தான் முடங்கி போயிருக்கிறது. தனிப்பட்ட வாழ்வியல் ஏதோ விதத்திலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பண்பாட்டு கூறுகள் சார்ந்தும் சில தாக்கங்கள் நமக்குள்ளே நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. கொரோனாவை காரணம் சாட்டி ஆலயங்கள் அதிகளவானவர்களுக்கு திறக்கப்படவில்லை அல்லது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லது நம்முடைய பண்பாடு சார்ந்த குடும்ப விழாக்கள் ஏதோ நெருக்கடிகளுக்குள்ளே நகர்ந்து கொண்டு போனாலும் பண்பாட்டு பெருவிழாக்கள் இன்றைக்கு மண்ணிலே நடக்க முடியாது போயிருக்கிறது. அது தமிழ்ச்சங்க விழாவாக இருக்கலாம், கம்பங்கள விழாவாக இருக்கலாம், அல்லது மாணவர்களுக்கான பண்பாட்டு மைய வைக்கக்கூடிய போட்டிகள் பரீட்சைகளாக இருக்கிறது. எல்லாம் இப்படி இருக்கு. இதை எப்படி நாங்கள் கையாள போறோம், என்ன விதமாக முகாமை செய்ய போறோம்? இல்லை, உண்மையில் அது மிக முக்கியமான விடயம். அது பண்பாட்டு விழாக்கள் என்பதை விட சமூகத்தில் இருக்கின்ற சில ஒரு வர்க்கம், பெரியவர்கள், மூத்தவர்கள், அவர்களுக்கான பொழுதுபோக்கு மையமாக அந்த விழாக்கள் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு அவர்களுக்கு இடையிலே ஒரு உளவியல் ரீதியான தாக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. சுற்றி வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு நிலை. தங்களுடைய பேர பிள்ளைகளை கண்ட அவர்கள் கூட தங்களுடைய பொழுதுபோக்குக்காக இந்த விழாக்களை நாடி சென்றிருக்கிறார்கள். இந்த விழாக்கள் அதே போல் நீங்கள் சொன்ன போல் திருமண விழாக்களை பொறுத்தளவிலே அண்மையிலே நடந்த ஒரு திருமண நிகழ்விலே மணமகனை சந்திக்கிற பொழுது மிக வேதனைப்பட்டு பேசினார். தன்னுடைய திருமணத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கற்பனையோடு இருந்தவருக்கு மிகச் சுருக்கமாக, அதாவது அண்மையிலே குறிப்பிட்டு யாழ்ப்பாணத்திலே நகரனுடைய மத்தியிலே ஏற்பட்டதை தொடர்ந்து அரசாங்க அதிபரனாலே அறிவித்தல் கொடுக்கப்பட்டு முடக்கப்பட்ட போது அந்த திருமணத்துக்கான நாள் குறிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் செய்திருந்தார்கள். ஆனாலும் அந்த இயல்பாக தன் எதிர்பார்த்தது போல நடத்த முடியவில்லை என்கிற ஏக்கம், அது சில வேளைகளில் எங்களுக்கு ஆடம்பரமாக தெரிந்தாலும் ஒருவருடைய தனிப்பட்ட ரீதியான அவருடைய விருப்புகள் அவற்றை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த அந்திம கிரிகள் அல்ல மரணக்கிரிகள், அபரக்கிரிகள், ஏதோ மரண வீட்டை நெருக்கடிப்பட்டு செய்து முடிக்கிறார்கள். அதற்கு பின்னர் இந்த மரண வீட்டினுடைய 31ஆம் நாள் 29ஆம் நாள் சடங்குகள், அதுக்கு ஊர் வரை கூட்டு உணவு கொடுப்பதெல்லாம் ஒரு ஆத்ம திருப்தி அல்லது நாங்கள் இறந்தவருக்காக ஆற்றுகின்ற உச்சமொத்த கண்ணாக பார்க்கும். அது இன்னொரு தினத்திலே செய்யவே முடியாது. அவையெல்லாம் பிற்போடவே முடியாத நெருக்கடி. திருமணம் பிற்போடலாம், பிறந்த நாளை கூட பிற்போட்டு செய்யலாம். ஆனால் இந்த கிரியைகள் நம்முடைய சமய நம்பிக்கை என்பால் மிக நெருக்கடியான அந்த உளத்தாக்கங்கள் மிக அதிகமானவை. சிவராஜா, இது தொடர்பாக ஒரு உள ஆலோசனை வழங்கத்தக்க அவங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது? இல்லை, இதில் இருக்கக்கூடியது பொது நன்மைக்காக தனி மனிதன் ஒருவன் தன்னுடைய நன்மைகளை விட்டு கொடுக்கின்ற நிலைமை தான் இருக்கிறது. தான் அதில் அடிப்படையாக இருக்கிறது. இப்போது திருமண நிகழ்வுகள் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இறுதியாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண சூழ்நிலையிலே திருமண நிகழ்வுகள் நடைபெறாது என்று சொன்னார். மண்டபங்களிலே திருமண நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது. பின்னர் பதிவு செய்யப்பட்ட திருமணங்களை நடத்தலாம் என்று அது சொல்லுகிற போது ஒரு சின்ன நகைச்சுவை அதுக்குள்ளே இருக்குது. யாழ்ப்பாணத்திலே திருமண மண்டபங்கள் குறைந்தது 2 மாதங்களுக்கு முன்பாகவே பதிவு செய்து தான் நடத்துவார்கள். நாளை திருமணம் இருக்கிறது என்பதற்காக இன்றைக்கு போயிட்டு யாரும் மண்டபத்தை கேட்டு நடத்துறது கிடையாது. அப்போது திருமணங்களை நடத்தலாம் என்பது தான் அதனுடைய ஒரு வெறி சுருக்கம். அப்போ ஆனால் அவர்கள் ஏன் அதை நடத்துவதற்கு அனுமதித்தார்கள் அல்லது உத்தியோகபூர்வமற்ற விதமாக கண்ணும் காணாமலும் விடுகிற நிலைமை இந்த ஆதங்கங்களினுடைய வெளிப்பாடு தான். பலர் அங்கே நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய அலுவலர்களும் இந்த மண்ணினுடைய களநிலைமை யதார்த்தம் புரிந்தவர்கள், இந்த பண்பாடு புரிந்தவர்கள். ஆகவே ஓரளவிலேனும் ஒரு மன திருப்தி பெற வேண்டும் என்பது. மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது மரண நிகழ்வுகள் தான். மரண நிகழ்வுகளிலே இப்போது குறித்த எண்ணிக்கையானவர்கள் தான் பங்கேற்கலாம் என்று வருகிற போது பலருக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கு காணாமல் போன உறவுகள் தொடர்பாக பேசுகிற விடயங்களில் இருக்கிறது. பலர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டால் கூட அந்த இழப்பு துயர் என்பது, மரண துயர் என்பது அந்த உரிய நபருக்கான மரணச்சடங்குகளை செய்து பார்த்து அங்கே அழுது அவற்றின் ஊடாகத்தான் கடந்து போக முடியும். இல்லை என்றால் அது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம். அது உளவியலிலே மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக அதை பேசுகிறார்கள். அந்த உலக ரீதியான நடைமுறைகளில் இருந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய நடைமுறைகளிலே ஒரு விலகல் இருக்கிறது என்று பலர் சுட்டி காட்டுகிற ஒரு நிலைமையும் இருக்கிறது. குறிப்பாக முஸ்லீம் சமூகத்தவர்கள் சார்ந்த உரிய நடைமுறைகளின் ஊடாக அவர்களுக்கு உரிய பரிகாரம் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை, அதற்குரிய வேகமான நடைமுறைகள் வரவில்லை என்பது போன்ற எண்ணப்பாடுகள் தொடர்ந்து இருக்கிறது. இது நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இதில் யாரையும் குற்றஞ்சாட்டுவது, விரல் நீட்டுவது என்பதை தாண்டி
இன்னும் முன்னோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பது பொதுவாகவே எல்லோரும் புரிந்து கொள்கிறார்கள். நன்றி சுராயா. சுராயா சொன்னது போலத்தான் இந்த உளவியல் சார்ந்த ரீதியான தாக்கங்களை இந்த கோவிட்-19 தாக்கம் கொடுத்திருக்கு. குறிப்பாக இந்த அபரக்கிரியைகள், மரணம் சார்ந்த கிரியைகளை சரியாக நிறைவேற்ற முடியாவிட்டால் ஒரு தாக்கம், ஒரு உளத்தாக்கம் அதுக்குள்ளே ஏற்படுகிறது. அதுவே முக்கியமானது. அந்த விடயங்களை அழகு. அதை விட இளையவர்களுடைய உளத்தாக்கம், பொதுவாக இந்த ஒன்று கூடுதல் என்பது இளைய தரப்பு மத்தியில் அதிக எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். மாலை வேலையானாலே இளைஞர்கள் கூடிய 1-2 மணித்தியாலங்கள் அவர்கள் இணைந்து பணியாற்றுவது, விளையாடுவது மகிழ்ச்சிக்குரியது என்றெல்லாம் இருப்பது உண்டு. ஆனால் அந்த ஒன்று கூடுதலுக்கான இடங்களோடு நெருக்கடிப்படுகிறது. அது சம்பந்தமாக ஒரு இளையவராக சாருங்க உங்களுடைய அவதானம் எப்படி? நிச்சயமாக சர்வேஸ் அண்ணா, என்ன ஒரு காலத்திலே இன்றைக்கு இந்த ஒரு கொரோனா முதல் அலையை தொடர்ந்து பெரும்பாலானவர்கள் மைதானங்களை விட்டு பப்ஜிக்குள் வந்து விட்டார்கள். அந்த மைதானத்திற்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்கு. இன்றைக்கு பெரும்பாலும் என்ன சொல்வது, எல்லோரையும் உடல் நிறை கூடுகிறது, ஜிம்முக்கு போ என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சாதாரணமாக நாங்கள் ஒரு உயர்தரம் எடுத்து முடிந்ததன் பிற்பாடு பெரும்பாலும் பெரிய மைதானங்கள் என்று கூட இல்லை, அந்த கோயிலடியினுடைய பின் இடங்களிலே சாதாரணமாக விளையாடி கொண்டு திரிந்தவர்கள் விளையாடி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அப்படியான ஒரு நண்பர் குழாங்களை ஒன்று திரட்டுவது என்பது ஒரு மிக பிரச்சனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. நான் இன்னொரு விடயத்தை அவதானிக்கிறேன், பேசக்கூடிய விடயம் இந்த கோயில் சார்ந்த விழாக்கள். பெரும்பாலும் எங்கள் யாழ்ப்பாண பிரதேசத்தை பொறுத்தவரை இந்த பங்குனியிலிருந்து புரட்டாசி வரையான காலங்கள் தான் பெருந்திருவிழா காலமாக இருக்கும். திருவிழா என்பது இன்றைக்கு ஒரு பக்கம் இளையவர்கள் ஆன்மீகத்தை விட்டு ஒரு நாத்திகம் பேசுகிறார்கள், அல்லது அவர்களுடைய சிந்தனை வேறொரு புறம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நான் கருதுகின்ற ஒரு விடயம், ஆலய திருவிழாக்கள் என்பது வெறுமெனவே இறைவனை தரிசிக்கின்ற ஒரு தளம் என்பதற்கு அப்பால் உறவுகள் ஒன்று கூடுகின்ற ஒரு தளம். இன்றைக்கு ஒரு கிராமத்திலே இருந்து பல இடங்களுக்கு சிதறி போனவர்கள் அந்த திருவிழா காலங்களிலே ஒன்று கூட தொடங்குவார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்களுடைய ஆலய திருவிழாக்களிலே இந்த 10ஆம் திருவிழா 12ஆம் திருவிழாக்களுக்கு பிறகு நாங்கள் இந்த எங்களை ஒத்த வயதுக்காரர்கள் சுவாமி காவுவதிலே ஒரு மிகப்பெரிய போட்டி ஏற்படும். ஏனென்றால் எங்களை விட வயது மூத்தவர்கள் வந்து விடுவார்கள், இது நான் காவிய இடம் என்று அவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க தொடங்கி விடுவார்கள். இன்றைக்கு பார்த்தால் அதே சூழலே எப்படி என்றால், இன்றைக்கு அந்த கொம்பை போட்டால் அந்த சுற்றி முடித்து வரும் வரைக்கும் ஒரே இளையவர்கள், அந்த ஒரே ஆட்கள் இருக்க வேண்டிய சூழல். ஏனென்றால் அவர்களுக்கு வர விருப்பம், ஆனால் வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. 11 மணிக்கு பூசை இடம்பெற்ற ஒரு வசந்த மண்டப பூஜை இடம்பெற்ற சூழல் இன்றைக்கு 7 மணியாக மாறி இருக்கிறது. 9 மணியோடு ஒரு ஆலயத்தினுடைய பூஜை நிலவரம் முடிந்து விடுகிறது. ஒரு கொரோனா அந்த இறை வழிபாட்டினுடைய சூழலையும் மாற்றி இருக்கிறது. இது ஒரு கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம். இந்த இப்படியான சூழல் இன்னமும் தொடர்ந்தால் இந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த இளையவர்கள் நாங்கள் தடம் மாறி போகிறோம் என்ற குற்றச்சாட்டு, ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்து ஆன்மீகம் சார்ந்த இளையவர்களினுடைய ஈர்ப்பு இன்னமும் குறைந்து கொண்டு செல்லும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சாரங்கனுடைய கருத்து சம்பந்தமாக செந்தூர், உங்களுடைய ஆசிரியராக உங்களுடைய ஆதங்கம் அப்படி? கலை கலாச்சாரம் பண்பாட்டு விழுமியங்கள் முடக்கப்படுகிற போது சமூகத்தில் இருக்கிற தனி மனிதனில் இருந்து பல பேர் அதனை பாதிக்கக்கூடும். நிச்சயமாக பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதில் ஒன்றை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தொற்றை தவிர்ப்பதற்கு சில விடயங்கள் அல்லது சில தேவைகள் தவிர்க்க முடியாதவையாக இருந்தாலும், சில எங்களுடைய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தொலைநோக்கு பார்வை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்தால் இதை நாங்கள் வெற்றிகரமாக கடந்து செல்ல முடியும். ஆனால் நான் இதிலே பெருமளவு பாதிப்பதாக பார்ப்பது எப்படி என்றால், இந்த வாத்திய கலைஞர்களுடைய வருமானம் ஒன்று, ரெண்டாவது இந்த பூமாலை கட்டி அலங்காரம் செய்து வாழ்வர்களுடைய வருமானம், இந்த ஆலயத்தை அண்டியே தனது வாழ்வாதாரத்தை வைத்துக்கொள்வருடைய வருமானம் மிகப்பெரிய அளவு பாதிப்பை எதிர்கொண்டிருக்கிறது. குறிப்பாக அடிப்படையிலே நான் பார்க்கிற போது இந்த ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்த போது, நான் என்னுடைய பாடசாலைக்கு போகிற போது அந்த இனிவில் இருக்கிற ஆஞ்சநேய கோயில், மருதனாமலம் ஆஞ்சநேய கோயில் இறங்கிப்போம். அந்த ஆஞ்சநேய கோயிலுக்கு பக்கத்திலே கச்சான் விற்று கொண்டிருந்த ஒரு வயது முதிர்ந்த அம்மணி அவர் சொன்னார், இப்பொழுது ஒருவர் என்னுடைய வீட்டிலே விறகறிவதே மிக கடினமாக இருக்கிறது. ஏன்னால் கோயிலுக்கு ஒருவரும் வருவதில்லை, இதை மூடிவிட்டதாலே இங்கே ஒருவரும் வந்து போவதில்லை, அப்போ என்னுடைய வியாபாரம் இல்லை, ஆகவே எனக்கு வருமானம் இல்லை. அப்போ இப்படி ஒரு ஏனென்றால் அதைத்தான் அன்றைய காலங்களில் இந்த ஆன்மா நிலைப்படுகிற ஆலயங்களை ஊருக்கு நடுவிலே வைத்து பல பேரினுடைய வாழ்வு நிலையங்களாக அதை மாற்றியிருந்தார்கள். இப்போ இன்றைக்கு இந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இது ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ இந்த பிரச்சனையை கையாளுகிறவர்கள் யார் என்றால், கல்வி சார்ந்த சமூகம் இருக்கிறது, சுகாதாரம் இருக்கிறது, நிர்வாகம் இருக்கிறது, கலை கலாச்சாரத்தோடு தொடர்புடையவர்கள். இதை விட எங்களாலே தெரிவு செய்யப்பட்டு எங்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் உள்ளூராட்சி அமைப்புகளில் இருந்து பாராளுமன்றம் வரைக்கும் இருக்கிறார்.
இப்போ இவர்கள் இந்த தொற்று இப்படி இருக்கிறது, ஆகவே இதுக்கு இதுதான் நடைமுறை, இதை இந்த இடங்களில் செய்யலாம் செய்யக்கூடாது, இதை அதிகரிக்கிற போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது. உதாரணமாக நாங்கள் என்றால் இப்பொழுது நான் சொல்லுவேன், அதிகாரிகள் சில முடிவுகளை அறிவிக்கிற போது எங்களுடைய பிரதிநிதிகளுடைய வாய்கள் மூடித்தான் இருக்கிறது. அவர்கள் வேற எங்கேயோ வேறு இதை பற்றியோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் உங்களுக்காகத்தான் எல்லாம் செய்கிறோம் என்று. ஆனால் இந்த விடயங்களை பற்றி யாருமே புரிந்து கொள்வதில்லை. இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்குள்ளே கொரோனா பரவுகிறது, கொரோனாவெல்லாம் பூட்டுகிறார்கள். யாழ்ப்பாண வடக்கு மாகாண ஆளுநருடைய அந்த வாசலுக்கு பக்கத்திலே ஒரு டென்ட், நினைக்கிறேன் 10 அடி 20 அடி நீளம் இருக்கும் நினைக்கிறேன் அந்த டென்ட். சுகாதார தொழிலாளர்கள் பிடிக்கும். அவர்கள் இரவிலே அதிலே தான் உறங்குகிறார்கள். இத்தனையோ பேர் அந்த டென்ட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மனிதாபிமான முறையில் இன்றைக்கு யாரும் வரவில்லை. இப்படிப்பட்ட இடங்களை பெறுகிற போது அவர்களிடத்தில் எத்தனை பேர் கொரோனா நோயாளி என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு நகரத்தினுடைய வாயில் அந்த ஏனையின் வீதியினுடைய முகப்பிலே மிகப்பெரிய ஆளுநர் செயலகம், கொழும்பிலிருந்து வந்த அமைச்சரோடு நெருக்கமாக கால் விழுந்து கைகளை உலாவியெல்லாம் அவர் பேசுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த சித்து விளையாட்டுகளை காட்டி மக்கள் மயப்படுத்துகின்ற விளையாட்டுகளை நிறுத்திவிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு நிலையான கொள்கை, அவ்வளவுதான். இதுக்கு இப்படித்தான் உதைவிட அடிக்கடி பத்திரிகையிலே முன்பக்க செய்தியாக வரும், மாவட்ட செயலகத்துக்கு கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை, கட்டுப்பாடுகளை முறிய மாவட்ட செயலகம், இப்படி கூட்டம் நடந்தா அப்படி கூட்டம் நடந்தா அடிக்கடி நேற்று முந்தின நாள் கூட பத்திரிகையில் வந்து சொல்லப்பட்ட விதிமுறைகள் எல்லாவற்றையும் மீறி விதிமுறைகளை போட்டவரே தலைமை தாங்கி ஒரு கூட்டத்தை நடாத்துவார். அது பற்றி விமர்சனங்கள் இங்கே வருகிறது. அது கண்டும் காணாமல் நகர்ந்து போகிறது இல்லையா? இப்ப இந்த பிரச்சனை இருக்கிறது. அப்ப இப்படித்தான் அந்த நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை, ரைட், எனக்கு பிரச்சனை இல்லாத வரைக்கும் ஒருவருக்கும் பிரச்சனை இல்லை என்ற அடிப்படையில். இப்போ நாங்கள் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய இந்த தற்காலிக முடக்க நிலைகள் அறிவிக்கப்பட்டு பல அடிப்படை, அதாவது அந்த வறுமைக்கோட்டுக்குட்பட்ட குடும்பங்களை மீளவும் அந்த வறுமைக்கோட்டு நிலைமைக்கு தள்ளி வைத்திருக்கிறோமே தவிர அவர்கள் அதிலிருந்து மீண்டோ அல்லது கடந்து செல்லவோ ஒரு பொறிமுறை ரீதியான எந்த ஒரு யதார்த்த நிலைமையும் இல்லை. இப்போ இன்னொரு தாக்கம் இருக்கிறது. இப்போ சித்திரை வருடப்பிறப்பு வரப்போகிறது. இதோ நெருக்கடிக்குள்ள இன்னொரு 15 நாட்களுக்கு 5, 6, நாட்கள் 15 நாட்கள் வரப்போகிறது. இதற்கு பின்னர் இன்னொரு பெரிய விழா இருக்கிறது. அது யாழ்ப்பாணத்தை தான் இந்த முறை கொண்டாடுவதாக எல்லாம் தேசிய அளவில் தீர்மானித்திருக்கிறார். அப்பொழுது இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் போய்விடும் இல்லையா? ஏனென்றால் நான் அண்மையிலே நயனாதேவுக்கு போன போது அங்கே வீதிகள் எல்லாம் கடுமையாக செப்பனிடப்படுகிறது. குன்றும் குழியுமாக இருந்த புங்குடுதீவு பாலம் அப்படியே தார் கலவையிட்டு நிரப்பி இப்பொழுது துள்ளி குதித்து போகிற வீதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவை இனி படையெடுப்பார்கள். ஆகவே அது அப்பொழுது எல்லாம் ஒரு முடக்கம், அப்பொழுதெல்லாம் கொரோனா நம்ம விட்டு போய்விடும். அது நிச்சயமா. அதை நான் சொல்லுகிறேன், இது தனிப்பட்ட நிலைமையாக இல்லாமல் ஒட்டுமொத்தமாக சிந்தித்து, அதாவது எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள், இந்த நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிற அதிகாரிகள், எங்களுடைய நலன் கருதி ஒரு பொதுவான திட்டமிடலை முன்வையுங்கள். அந்த திட்டமிடலின் அடிப்படையில் மக்கள் இயங்குவார். மற்றது இன்னொரு பிரச்சனை இருக்கிறது, தனி மனிதனுடைய இந்த முகக்கவச பயன்பாடு என்ற கூட சிலவர் இந்த நாங்கள் வண்டே மாஸ்க்னு சொல்கிறோம், அதை பல நாட்களே அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் தங்களுடைய கைக்குட்டையே முகக்கவசமாக பாவித்திருக்கிறார்கள். இப்போ இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதை விட இன்றைக்கு பத்திரிகையிலே பார்த்தேன் முகக்கவசத்துக்கு தடை சட்டம் ஒன்று வந்திருக்கிறதாம் என்று. நான் அப்போ அது என்னென்னு பார்க்கும்போது முஸ்லீம்கள் முகக்கவசத்தை மூடுகிற போது தடை சட்டம் என்று. இப்போ இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறது நாட்டிலே. இப்போ இந்த பிரச்சனைக்கு முன்னாலே சில அமைச்சர்களுக்கு அந்த முகக்கவசத்தை தடை செய்வது கூட விருப்பமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் தனக்கு பிரச்சனை என்று வருகிறது. முதல்ல எங்களுடைய அடிப்படை கட்டுமானங்களை நாங்கள் சரிவர புரிந்து கொண்டு இந்த உண்மையிலே இந்த கலாச்சார விழாக்களை நான் நேற்று பார்க்கிற போது பாசவூர் புனித அந்தோணியார் ஆலயத்திலே நடைபெற்ற வழிபாடுகளை பார்க்கிற போது அங்கே சொல்லப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையான மக்கள் இருந்தார்கள். சில மக்கள் முகக்கவசம் இல்லாமலே இருந்தார்கள். ஆகவே ஆனால் எங்களுடைய இந்து ஆலயங்களும் இதை கடுமையாக இருக்குகிறார்கள். அது ஏனென்று எனக்கும் விளங்கவில்லை. சில இடங்களிலே திருமண வீடுகள் நடக்கிற போது முதல் நாளே இரவிரவா போய் பிஹெச்ஐ மண்டபத்தை பூட்டிய சம்பவங்கள் நடைபெறுகிறது தான். அதை ஏன் நாங்கள் இப்போ உதாரணமாக பிஹெச்ஐ பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கலாம். ஆனால் நடைபெறுகிற திருமணம் கூட ஒரு அப்போ அதை கதைத்து பேசி அதில் தீர்க்க முடியாதா, அதை கட்டுப்படுத்த முடியாதா? ஏன் கொள்கை ரீதியான முடிவுகளை வலிந்து திணிக்கிறீர்கள்? அதை எங்களுடைய மக்கள் அதை உணர்வுபூர்வமாக இருக்கிற அந்த மக்களினுடைய வாழ்க்கையை எவ்வாறேனும் ஒரு பொறிமுறைக்குள்ளே கொண்டு வந்து அதை யதார்த்தமாக நகர்த்துகிற போது நிச்சயமாக இந்த பெருந்தொற்றை கடந்து செல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாற முடியும். செந்தூர்ச்செல்வனுடைய கருத்து என்பது தனிப்பட்ட அவருடைய கருத்து இல்லை. இது சமூகத்திலே வாழுகின்ற பல மக்களுடைய ஆதங்கம் அப்படித்தான் இருக்கிறது. ஏனென்றால் இங்கே எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள், நடைமுறைகள் என்பது ஒரு குறித்த தரப்பினரை மட்டும் அழுத்தம் கொடுப்பதாக, சிலருக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பதாக அல்லது விடுவிப்பு இருப்பதாக எல்லாம் ஒரு தோற்றப்பாடுகள் இங்கே இருக்கிறது. ஒரு நடைமுறை
நடைமுறை அல்லது தீர்க்கமான முடிவு எடுக்கப்படுவது சமாந்தரமாக சமத்துவமாக எல்லோர் மீதும் அது பிரயோகிக்கப்பட வேண்டும். இந்த நிலைமைகள் இங்கே கட்டுக்குள்ளே இருக்கிறதா, அது தொடர்பான எண்ணங்கள் தூர நோக்கள் இருக்கிறதா, அல்லது அந்த விதமான கொள்கை வகுப்புகின்ற கேள்விகள் அன்றாடமான எங்களுடைய சாதாரண மக்கள் மத்தியில் இருக்கிற இந்த கேள்விகளுக்கு உரிய அதிகாரிகள் பதில் சொல்லியாக வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை இந்த பொதுமக்கள் தரப்பிலிருந்து பல குரல்களை இப்பொழுது கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். பல விடயங்கள் தொடர்பாக பேசலாம். ஒரு சிறு இடைவெளிக்கு பின் மீண்டும் சந்திப்போம். இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கும் சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான தளம். நேயர்களே, நேற்றைய நாள் ஆரம்பித்த களம் இன்றைய நாள் நிறைவுக்கு வருகின்றது. நிறைவு பாகத்தில் சந்திக்க இருக்கின்றோம். குறிப்பாக ஒரு வருடம் நிறைவு செய்திருக்கிறோம். இந்த கொரோனாவோடு வாழ்வதற்கு பழகி இருக்கிறோம். அதை நாங்கள் எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற விதமான கேள்விகள் இருக்கிறது. அல்லது அது தொடர்பாக நாங்கள் பொதுமக்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி ஒழுங்கமைக்க கற்றுக்கொண்டார்கள் என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கான முகாமைத்துவமற்ற தீர்மானங்களை எடுப்பதில் எங்களுடைய அதிகாரிகள் என்னென்ன விடயங்களை கற்றுக்கொண்டார்கள் என்பது அடுத்த பக்கம். இந்த ரெண்டு விடயங்களிலுமே நாங்கள் தோற்று போயிருக்கிறோமா என்பதுதான் உண்மையான யதார்த்தமாக இருக்கிறது. சிவராஜா, கடந்த பாகத்தில் செந்தூர்ச்செல்வன் பேசுகிற பொழுது மிக நேர்த்தியாக நேரடியாக சில விஷயங்களை அவர் கொண்டு வந்தார். ஒரு அதிகாரியாக உங்களுடைய பதில் எப்படி இருக்கிறது பேசலாம். இதில் இருக்கக்கூடிய 2 கேள்விகள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கொள்கை வகுப்பாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் ஆம் என்பதுதான் என்னுடைய பதில். ஆம், நிச்சயமாக செய்யப்பட்டிருக்கிறது. அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துகிற போது இருக்கக்கூடிய விலகல்கள் என்பது இடத்துக்கு இடம் வேறுபடுகிறது. இப்போது நான் பணியாற்றக்கூடிய மன்னார் மாவட்டத்திற்கும் நான் வசிக்கக்கூடிய யாழ்ப்பாண மாவட்டத்துக்கும் இடையிலே கூட நான் சில தெளிவான வேறுபாடுகளை நான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறேன். மன்னார் மாவட்டத்திலே நோயாளிகள் ஆரம்பத்தில் இனங்காணப்பட்ட போது அங்கே இருக்கக்கூடிய பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய தலைமையிலே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் யாழ்ப்பாணத்திலே மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் இடையிலே, அதாவது முற்காப்பு நடவடிக்கைகளுக்கு இடையிலே ஒரு வேறுபாடு ஒன்று எனக்கு தெரிந்தது. அதற்கு புவியியல் சூழல், இருக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அல்லது உயர் நிர்வாகத்தினுடைய வழிகாட்டல், இதற்கு மேலாக அவர்கள் மீது இருக்கக்கூடிய அழுத்தங்கள், அல்லது ஏற்கனவே நீங்கள் பேசியது போல ஒரு தட்டி கழிக்கின்ற சோம்பேறித்தனமான மனநிலை சிலரிடம் காணப்படுகிறது. இப்படி பல்வேறு காரணங்கள் அடிப்படையாக அமையலாம். அதுபோல் பிரதேசங்களுக்கு இடையிலே வேறுபாடு இருக்கிறதா, தென்னிலங்கைக்கும் வடக்குக்கும் இடையிலே வேறுபாடு இருக்கிறதா என்று பார்க்கிற போது கடந்த புத்தாண்டு காலத்துக்கு பின் வந்திருக்கக்கூடிய 2 வாரங்களிலே பெருமளவிலான நோயாளர்கள் நாடு முழுவதும் இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அந்த தரவுகளின் அடிப்படையிலே இதற்குரிய தேசிய ரீதியான செயலகம் சில தீர்மானங்களை அடுத்து வரக்கூடிய மிக பெருவிழாக்கள் வரக்கூடிய காலப்பகுதிகளிலே ஓரளவுக்கு நாடு முழுவதும் முடக்க நிலை இல்லாத போதிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் அல்லது பரிசோதனைகள், மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்துகளிலே ஓரளவுக்கு இறுக்கமான ஒரு தன்மையை கொண்டு வர வேண்டும். சில பேர் தாங்களாகவே சில தீர்மானங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்தினார்கள். அண்மையில் நடந்த சிவராத்திரி பெருவிழாவிலே திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திலே ஆலய நிர்வாகத்தினரே சில விடயங்களை தாங்களாக தீர்மானம் எடுத்து பத்திரிகையாளர் மாநாட்டிலே தெரியப்படுத்தினார்கள். நான் அருகிலே இருந்தவன் என்கிற வகையிலே அதை அவதானித்ததுண்டு. குறிப்பாக பாலாவி தீர்த்தத்திலே இறங்கி அங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் தாங்களாகவே குடமுழுக்கு செய்யக்கூடிய, அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு, மிக புராதன சிவலிங்கமாகிய அந்த மகாலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிற விடயத்தை அவர்களாகவே அடியார்களிடம் கேட்டுக்கொண்டார்கள். இந்த ஆண்டு அதனை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், குருக்கள் மட்டுமே அபிஷேகம் செய்வார்கள், அதனை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதுபோல் வெளி மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு வீடுகளிலே அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே வழிபாடுகளை நடத்துங்கள் என்று செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் உட்பட இந்து சமயத்தினுடைய பெரியவர்கள் இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுகிற விதமாக இது ஒரு தற்காலிகமான நிலைமை, நாங்கள் இதை மீண்டு கடந்த பின் மீண்டும் உணர்வு பூர்வமாக பக்தி பூர்வமாக எங்களுடைய சமய விழாக்களை கொண்டாட முடியும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு இங்கிதத்தோடு அந்த செய்தியை பகிர்ந்திருந்தார்கள். சாரங்கன் சொல்லுகிற போது அவர்கள் எங்களோடு ஒப்பிடுகிற போது அவர்கள் சின்ன குழந்தைகள் என்கிற அடிப்படையில் சில விடயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். யுத்தம் சூழ்ந்திருந்த இந்த காலப்பகுதியிலே கூட இளைஞர்கள் ஒன்று சேருவதற்கு, ஒன்று சேர்ந்து விளையாடுவதற்கு, கலாச்சார விழாக்களை நடத்துவதற்கு, ஏன் ஆலயங்களிலே திருவம்பாவை பூசை என்பது காலையிலே அதிகாலையிலே 4 மணிக்கு நடைபெற வேண்டிய பூசை. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் 12 மணிக்கு தான் அதிகாலை பூசை, அதாவது அந்த சுவாமியை துயில் எழுப்புகிறது. எழும்பி குளிச்சுட்டு வாங்க என்று சொல்லி அந்த தோழிகள் ஒருவருக்கு ஒருவர் பாடுகிற அந்த திருவம்பாவை பாடல்களை நாங்கள் மதியம் 12 மணிக்கு பாடிய வரலாறு இந்த மண்ணிலே நிகழ்ந்தது. இப்போ அந்த காலம் தரக்கூடிய நெருக்கடி என்பது தற்காலிகமாக
பல விடயங்களை தடை செய்திருந்தது. இப்போ இந்து ஆலயங்கள் தொடர்பாக நீங்கள் பேசுகிற போது இந்த தேசத்திலே 150 ஆண்டுகளுக்கு மேலாக இந்து மக்கள் வழிபாடு செய்ய முடியாத ஒரு காலம் இருந்தது. ஆனால் அது எல்லாம் அந்த காலம் கடந்து போகிறது, இதுவும் கடந்து போகும் என்று பேசுவார்கள் இல்லையா, அதுபோல் கடந்து போகும் என்கிற அந்த நம்பிக்கையோடு கடந்து அடுத்து வருகிற காலத்துக்கான ஒரு இன்னும் நீண்ட ஒரு பாய்ச்சலுக்கான தயார்படுத்தலில் இந்த சமூகம் இயங்க வேண்டும். இல்லை சிவராஜ் அவர்களே, நீங்கள் சொல்கிற விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கடந்த காலங்களிலே இவ்வாறானதெல்லாம் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஒரு ஆலயத்திலே நடைபெறுகிற அல்லது ஒரு சமயத்தவர்கள் தங்களுடைய கடமைகளை கிரியைகளை செய்வதற்கு தடை இல்லாமலும் இன்னொரு மதத்தினர் அல்லது இன்னொரு சமயத்தினர் அதே கிரியையை செய்வதற்கு தடையாகவும் அமைவதுதான் நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டீர்களே சரியான வகையிலே ஒரு கொள்கை ஒன்று வகுக்கப்பட்டிருக்கிறது என்று. சரியாக வகுக்கப்பட்ட கொள்கை ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு விதமாக கடைபிடிக்கப்படுகிறது. நான் இதை கொஞ்சம் விவரமாக நீளமாக பேச வேண்டும் என்றால், ஒரே கொள்கை தான், அதை நடைமுறைப்படுத்துகிற போது சில வேளைகளிலே வலிமை பெற்றவர்களுடைய ஆதிக்கம் எல்லா தேசங்களிலும் எல்லா காலங்களிலேயும் இருந்திருக்கிறது. இதற்கு மேல் நான் அதை விவரமாக பேச முடியாது, இருந்திருக்கிறது. ஆனால் அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு என்பது இன்னும் ஒரு விதமான ஒரு பல்வரிமான கேள்வி ஒன்றுக்கான பதிலாக இருக்க போகிறது. அப்படின்னால் இன்னும் இந்த சித்திரை புத்தாண்டு என்பது இது வெறுமனே இது ஒரு பகுதிக்கான அல்லது ஒரு இனத்துக்கானது அல்ல. இந்த தேசத்திலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களுக்கு பொதுவான ஒரு விழா. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த நடத்தை கோலங்கள் இந்த கேள்விகளுக்கான சில பதில்களை இன்னும் தெளிவாக தரும் என்று நான் நம்புகிறேன். நன்றி சிவராஜா. சிவராஜா சொன்னது போலத்தான் இந்த தீர்மானங்களுக்கு பின்னாலும் நிறைந்த அரசியல் காரணிகள், சமூக காரணிகள், பொருளாதார காரணிகள், யார் மீது நாங்கள் சட்டத்தை பிரயோகிக்கிறோமோ என்று சில விட்டுக் கொடுப்புகள், விலக்களிப்புகள் எல்லாம் இருக்கிறது. அது கூட ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நீங்கள் சிவராஜா சொன்ன கருத்து ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. குறிப்பாக நாங்கள் இப்படியான நெருக்கடிகளை பல்வேறு காலங்களிலும் குறிப்பாக போர்க்காலங்களிலே காலனித்துவ ஆட்சியிலே சந்தித்தோம் என்று. ஆனால் அப்போது இருக்கக்கூடிய உலக ஒழுங்கு என்பது வேறு, இப்போது இருக்கக்கூடிய உலக ஒழுங்கு என்பது வேறு. நம்ம போன்றவர்கள் இருக்கக்கூடிய அச்சம் என்பது இந்த காலப்பகுதியிலே கொடுக்கப்படுகிற சில விலக்களிப்புகளின் காரணமாக விலகி இருத்தல் என்பது நிரந்தரமாகி விடுமோ என்கின்ற உணர்வு தான் பலருக்குள்ளே இருக்கிறது. இந்த ஆன்மீக நிறுவனங்களிலிருந்து விலகி இருத்தல், இளைஞர்கள் குழுக்களாக சேர்ந்ததிலிருந்து விலகி, அதைத்தான் சாரங்கன் சொன்னார், விளையாட்டு மைதானங்களிலிருந்து ஒரு பப்ஜிக்குள்ளே போய்விட்டார்கள். பப்ஜியா, அந்த பப்ஜியிலிருந்து வருவார்களா என்கின்ற பயம்தான் எல்லோரும். இதைத்தான் சொன்னேன். என்னென்றால் அடுத்து காலம் கதவுகளை திறக்கிற போது ஒரு நீளமான பாய்ச்சலுக்கு தயார்படுத்துகிற முயற்சியிலே இப்படி அக்கறை உள்ள சமூகத்தினுடைய ஒரு குழுமம் தயார்படுத்தலை, மிக கனதியான ஒரு தயார்படுத்தலை செய்ய வேண்டும் என்பதை நான் பேசினேன். துசி, உங்களுடைய கருத்து இந்த விடயங்கள் எப்படி இருக்கிறது, பேசலாம். இதில் சிலவற்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நோய் நிலைமையை, அதனுடைய கட்டுப்பாடுகளை, கொள்ளை விதிப்புகளை வைத்துக்கொண்டு சில மட்டத்தவர்கள், அரசியலிலிருந்து கல்வியிலிருந்து சுகாதாரம் சமயம் எல்லாவற்றிலும் இருக்கின்ற சிலர் அதை தங்களுக்கு சாதகமாகவும் தங்களுடைய அதிகாரங்களை மக்கள் மீது அல்லது சில பகுதியினர் மீது திணித்து தாங்கள் ஹீரோக்களாக மாற்றிக்கொள்வதற்கும் பயன்படுத்தியும் இருக்கிறார்கள். பல இடங்களில் இது அவதானிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆக இது ஒன்று எமக்கு இதை எவ்வாறு நாங்கள் எதிர்கொள்வது என்பது ஒரு புறம். இன்னொரு புறம், இந்த நோய் மட்டும்தானா எமது சமூகத்திலே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இதை விட எத்தனையோ நோய்கள், கொடிய நோய்கள் இருக்கின்றன. இந்த கொரோனாவினால் மரணித்தவருடைய எண்ணிக்கை சில 100 தான் இலங்கையில். ஆனால் இலங்கையிலே ஒரு நாளைக்கு 60 நபர்களுக்கு மேலே புற்றுநோயினாலே பாதிக்கப்படுகிறார்கள். 30 பேருக்கு மேலே இறக்கிறார்கள் ஒரு நாளைக்கு. இலங்கை புற்றுநோயிலே முன்னணியிலே நிற்கின்ற நாடுகளில் ஒன்றாக காட்டப்பட்டிருக்கிறது, அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா என்கின்ற நோய் எம்மை தாக்கினால் அதிலிருந்து தப்புவதற்கு பல வழிகள் இருக்கின்றது. ஆனால் புற்றுநோயிலிருந்து தாக்கம் பெற்றுவிட்டால் தப்புவது கடினம். ஆகவே அந்த புற்றுநோக்கில் நாங்கள் அகப்படாமல் எவ்வாறு முன்னெச்சரிக்கை நடக்கலாம் என்பதற்குரிய பல வழிகள் இருந்தும் அவற்றை எமக்கு முன்னுக்கு கொண்டு வராமல். துசி, நீங்கள் ஒரு மருத்துவத்துறை சார்ந்தவர், நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பொதுவாகவே மருத்துவத்துறையிலே இப்போ இருக்கிற பொழுது இந்த பதட்டம் 2 விடயங்களிலே இருக்க கவனம் உண்டு. ஒன்று தொற்று நோய், தொற்றா நோய். ஒரு தொற்று நோய் வருகின்ற பொழுது அதீதமான ஒரு பதட்டமும் அதீதமான ஒரு கவன குவிமையும் அங்கே இருப்பது வளமையானது. நீங்கள் சொல்லுகின்ற புற்றுநோய் போன்ற விடயங்களாம் தொற்றா நோய் வகைப்பட்டதில் வருகிற பொழுது அது வேறொரு சில, அது இயல்பானது தானே இல்லையா? ஒரு தொற்று நோயிலும் பார்க்க தொற்றா நோயிலிருந்து தப்புவதற்கு வழிகள் பல, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில்லை. தொற்று நோயிலும் பார்க்க தொற்றா நோயிலிருந்து தப்புவதற்கு வழிகள் பல இருக்கின்றன, வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அதை
எமது அதை அடக்க நினைப்பவர்கள் அடக்க நினைக்காமல் அடக்குவதற்கு எது கடினமோ அதை அடக்க நினைப்பதுதான் ஒரு முட்டாள்தனமான விடயமாக நான் கருதுகிறேன். புற்றுநோயினாலே பாதிக்கப்படுகின்ற பொழுது அதில் ஏற்படுகின்ற செலவீனங்களும் அதிகம். நாடு பெரிய பாரிய பொருளாதார சுமைக்குள்ளே செல்வதற்கு புற்றுநோயும் ஒரு காரணம். மருந்துகள் எல்லாம் மிகவும் செலவினங்கள் அதிகமானவை. ஆக இப்படியான விடயங்களை கருத்தில் கொள்ளாமல் சில விடயங்களில் மட்டும் அதிகாரங்களை அதிக அளவு செலுத்தி அதை மையப்படுத்துவதற்கு காரணங்கள் பின்புலத்தில் என்ன இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. அது ஒரு புறம். இரண்டாவது, நீங்கள் கலை கலாச்சாரம் பண்பாடு பற்றி கதைத்தீர்கள். எமது கல்வி பகுதியில் உள்ள தலையங்கங்கள் கூட பார்த்தால் தெரியும், கல்வி விளையாட்டு பண்பாட்டுத்துறை அமைச்சு என்றுதான் சொல்லப்படுகின்றது. ஆக இந்த கல்வியை மட்டும் நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் இளைஞர் விவகாரமும் அதுக்குள்ள இருக்கிறது. ஆக இவை எல்லாற்றையும் நாங்கள் கருத்தில் கொள்ளாமல் கல்வியை மட்டும் அந்த நூலிலே பிடித்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் விடுகின்ற பொழுது எமது எதிர்காலம், இளைஞருடைய எதிர்காலம் எப்படி மிளிரப்போகின்றது என்பது ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. யதார்த்தம் அதை அந்த இடத்திலே வரலாம். இதற்கும் சிவராஜனும் பதில் இருக்கலாம். ஒரே அமைச்சு மாகாணத்தினுடைய கல்வி இளைஞர் விவகார அமைச்சு, அதே அமைச்சு அரசு அந்த ஊழியர்களுக்கான ஆக்கத்திறன் போட்டி இருக்கிறது. மாகாண மட்ட இந்த கலை அமைப்புகளுக்கு இடையிலான போட்டி அதை நடாத்துகிறார்கள் அதே அமைச்சு. ஆனால் பாடசாலை மட்டத்தில் நடத்துகின்ற இந்த போட்டிகளை நடத்த தவறுகிறார்கள். இது புரியவில்லை. நான் சொல்கிறேன் உண்மைதானே. அதுக்கான தொடர்பாடல்கள் கடிதங்கள் கிடைக்கப்படுகிறது. ஒரே அமைச்சு, அந்த அமைச்சுக்குள்ளே பதிவு செய்யப்பட்ட கழகங்கள் மன்றங்களுக்கு இடையிலான போட்டிகள் எல்லாமே அதே கட்டமைப்பு தான். விவாதம் இல்லாட்டியும் அதே ஒழுங்கு கட்டமைப்போடு இருக்கிறது. அதே வடக்கு மாகாணத்தினுடைய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம் போட்டிருக்கிறது நீங்க குறிப்பிடுகிறீர்கள். அவை எல்லாம் நாங்கள் வீட்டில் இருந்து எழுதி போட்டு போஸ்ட்ல போட்டுவிட்டால் அவர்கள் அதை மதிப்பீடு செய்வார்கள். இது பாடசாலையிலே அப்படி நடைபெற மாட்டாது. ஆகவே நீங்கள் அதையும் இதையும் ரெண்டையும் ஒப்பீடு செய்ய முடியாது என்பது பாடசாலை நடத்துகிற போட்டியை நடத்த முடியாத கலாச்சாரம் இப்பொழுது இருக்கிறதா? அதாவது இன்னொரு பாடசாலையை கொண்டு வந்து பாடசாலை மட்ட போட்டிகள் நடந்து அடுத்து கோட்டை மட்டம் வலைய மட்டம் என்று வருகிற பொழுது பாடசாலை மாணவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற பொழுது தொற்றுக்கான வாய்ப்பு அதிகமாகும் என்பதுதான் பிரச்சனை. பாடசாலைக்குள்ளே நடத்துவதில் எந்த தவறு கிடையாது என்றால் ஒரு பபிள் அப்படின்னு சொல்வார்கள், ஒரு குமிழ் என்று சொல்லி. இப்போ நாங்கள் இவ்வளவு பேரும் நித்தம் பழகுகிறவர்கள். இப்போ நாங்கள் பேசுகிற போது மாஸ்க் போடலை, உரிய சுகாதார நடைமுறைகள் இல்லை. இவ்வளவு பேசுகிறோம், யாராவது பார்க்கிற போது நாங்கள் பின்பற்றுகிறோம், இல்லை பார்க்கிற போது கேட்கலாம் இல்லை. இது எங்களுக்கு அவசியம் இல்லை. என்னென்றால் நாங்கள் நாளாந்தம் பழகக்கூடியவர்கள், சேர்ந்து தொடர்ச்சியாக பழகக்கூடியவர்கள். குடும்பத்தில் சேர்ந்து பழகுகிற போது மாஸ்க் போட வேண்டியதில்லை. அலுவலகத்தில் இருக்கிறவர்களும் பெருமளவானவர்கள் நித்தம் பழகுகிறவர்கள் ஓரளவுக்கு வேறு வருடங்கள்லேருந்து வருகிற போது ஓரளவு அச்ச நிலைமை இருக்கிறது. தூரத்தை நாங்கள் ஓரளவு நாங்கள் சரியாக கவனித்து கொண்ட வேண்டாம், பொருத்தமானது. ஆனால் ஒரு பாடசாலையும் இன்னும் ஒரு பாடசாலையும் கலப்பது என்பது, அந்த பிள்ளைகள் அந்த நடைமுறைகளை கையாளுவது என்பது பெரியவர்களே பிரச்சனை இருக்கிறது. இப்போது பல பேர் முகக்கவசங்களை தனியாக போகிற போது தான் அடைந்திருக்கிறார்கள். ஒருவர் அளவலாவுகிற போது கவசங்களை கலட்டி விட்டு ஏறத்தாழ முத்தமிடுகிற தூரத்திலே தான் ஒருவர் பேசுகிறார்கள். அது சரியான கவலையாக இருக்கும் பார்க்குற போது. பெரிய விழாக்கள், கருத்தரங்குகள் போன்றவற்றிலே முழுமையாக மூடிக்கொண்டிருப்பார்கள். இடையில் தேநீர் இடைவேளை வந்த உடனே எல்லாவற்றையும் கலட்டி விட்டு போய் அறையில் இருந்து ஒருவர் இன்னொருவருக்கு எடுத்து கொடுக்குற போது சாப்பிட்டு அறைகளை பேசி அப்படியெல்லாம் செய்கிறார்கள். கடித்த மீறிய மற்றொருவர் கடித்து கொடுத்து இது அந்த அதிகமான நான் அந்த ஏரியாவுக்கு போகலை, செய்தாலும் மறக்கிறதுக்கு இல்லை இருக்கலாம். ஆனால் அந்த அந்த இருக்கிற பிரச்சனை அதுதான். என்னென்னா நாங்கள் அந்த நடைமுறைகள் தொடர்பில் தெளிவான புரிதல் இருக்கிறதா? அவர் சொன்னது போல் ஒரு மாஸ்க்கு, சில பேர் அது அவர்களுடைய அந்த ஆயுள் கால சொத்து. நான் பார்த்தேன் ஒரு கருப்பு மாஸ்க்குண்டா எனக்கு தெரிஞ்சு நான் அவரை ஒரு வருஷமாக அதோடு தான் பார்க்குறேன். அந்த இப்படி இழுபடுகிற தன்மை வாய்ந்த ஒன்று. நான் அதோட நீண்ட காலமாக அதை கழுவுகிறாரா கழுவு வேறன்னு நம்புகிறேன். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய கேட்டால் நீங்கள் எப்படி நீண்ட காலம் பார்க்க சொன்னால் நான் தும்முகிறவர்களும் கலட்டி விடுத்து அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது. இல்லை அப்படியானது இருக்கிறது. இப்படி பல விடயங்கள் நாங்கள், அதாவது அதனுடைய உள்பொருள் உணராத வரையிலே எல்லா விடயங்களும் அச்சுறுத்தல் இருக்கவே தான். நன்றி சிவராஜா. சிவராஜனுடைய கருத்தோடு இன்றைய நாளை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வரலாம். அருமணியர்களே, நேற்றைய நாளும் இன்றைய நாளும் ஒரு யதார்த்தமான விடயம் இங்கே பேசப்பட்டது. குறிப்பாக கோவிட்-19 தாக்கத்தினுடைய ஒரு வருடத்தை கடந்து யாழ்ப்பாணம் இலங்கை தேசம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது மீளவும் ஒரு அலை நமக்குள்ளே வந்திருக்கிறது. தீவிரமாகலாம் என்கின்ற எண்ணங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்துடைய மத்திய இதய ஸ்தானம் முடக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்துடைய மத்திய பகுதி முடக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் எல்லா வாயில்களும் அடைக்கப்பட்டதால் கூட இல்லை, சில வாயில்கள் திறக்கப்பட்டு சில வாயில்கள் அடைக்கப்பட்டிருக்கின்ற விமர்சனங்கள் இருக்கிறது. அதற்கு முப்பாலே பாடசாலைகள் குறிப்பாக யாழ்ப்பாண
கல்வி வழியை முடக்கப்பட்டது, இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாங்களே பாடசாலை விடுமுறை வந்துவிட்டது. அதுக்கு பின்னர் பரீட்சை பெறுவர்கள் எல்லாம் வந்து அடுத்த தவணை எப்படி நகரப்போகிறது ஒரு புறம் இருக்கிறது. அதுபோல கல்வி நடவடிக்கைகள் இணையதளத்தின் வாயிலாக நடந்து கொண்டாலும் பாடசாலைகளை மையப்படுத்திய இந்த விளையாட்டு இணைப்பாடவிதான செயற்பாடுகளை நடாத்துவதிலே சவால்கள் இருக்கிறது. அவற்றை நடாத்தாவிட்டால் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே பலவிதமான தாக்கங்கள் வரும் என்கின்ற ஏக்கமும் பெற்றோர்கள் மத்தியில் இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்குமான விடயங்களிலும் அவங்களுடைய அதிகாரிகள் அக்கறையோடு இருக்கிறார்களா என்கின்ற ஆதங்கம் தான் பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் சமத்துவமானவையாக இருக்கின்றனவா அல்லது எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அமுல்படுத்துகை சமத்துவமானதாக இருக்கிறதா என்கின்ற கேள்வி கூட இன்றைக்கு பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு விதமாக சட்டம் பாய்வதில்லை. சட்டம் சிலருக்கு இருக்குமாகவும் சிலருக்கு தளர்வாகவும் இருக்கின்ற அந்த அவதானிப்புகள் இந்த கோவிட்-19 தாக்கத்திலும் இருக்கிறது என்கின்ற அந்த ஆதங்கமும் பொதுமக்களுடைய கருத்தும் வெறுமனே கேட்டுவிட்டு நகர்ந்து விடுகின்ற விடயங்கள் அவை குறிப்பாக கவனம் செலுத்தப்பட வேண்டியவை. அதே போன்றுதான் இந்த பண்பாட்டு ரீதியான விடயங்களை முன்கொண்டு செல்வதிலே இந்த கோவிட்-19 தாக்கம் ஒரு நிரந்தர இடைவெளி அல்லது நிரந்தர தடையை தந்துடுமா என்கின்ற ஏக்குணர்வுகளும் இருக்கிறது. அது ஒரு அந்த விடுவிப்புகள் என்பது நிரந்தரமாகவே மாறிவிடுமா என்கின்ற கவலை இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்குமான பதில் தொடர்போடு சிறந்த ஒரு முகாமைத்துவ நிர்வாக கட்டமைப்புகளோடு சிறந்த முகாமைத்துவ அமுல்படுத்தலோடு நாங்கள் நகர வேண்டிய தேவையுடையவர்களாக இருக்கிறோம் என்கின்ற விழிப்புத்தான் என்னுடைய நிறைவு அம்சமாக இருக்கிறது. எனவே நான் நினைக்கிறேன் நாங்கள் எல்லோருமே நாம் சுய அளவிலே நம்முடைய கட்டுப்பாட்டு பொறுமைகளுக்கு அப்பால் நம்முடைய சமூகம் சார்ந்த நிறுவனங்கள் சார்ந்து எடுக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் தொடர்பாக மீள ஒரு தடவை பரிசீலனை செய்து கொண்டு நகர வேண்டும் என்கின்ற விழிப்பை கொடுப்பதுதான் இந்த களத்தினுடைய நோக்கமாக இருந்தது. அதை நாங்கள் எதிர்ப்போம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இதுவரை நேரமும் ஒளிப்பதிவு இணைந்த ஒளிப்பதிவாளர் ஜெகன் குழுவினருக்கும் படத்தொகுப்பினர் என்பது வாரனுக்கு நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் குறிப்பிட பெற்றுக் கொள்ள நான் என்றும் உங்கள் அன்பின் நண்பன் சர்வேஷ். நன்றி, வணக்கம். சொல்லாடுகளும் இது கருத்துக்களுக்கான களம், வாதங்களுக்கான